இப்ப நம்ம நாட்டுல முதியோர்களுடைய ஜனத்தொகை பெருகிட்டே வருது. நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லது தானே. வயசுல முதியவர்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய முதிர்ந்த அனுபவத்தை வரப்போகும் ஜெனரேஷனுக்கு நிறைய பாஸ் ஆன் பண்ணலாம். அது இருக்கு. ஆனால் இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ வயசாயிடுத்து, நான் ரிட்டையர் ஆகிட போறேன், இனிமே நான் என்ன பண்றதுன்னு ஒரு பயம் வந்துடுறது. கூட இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க, இனிமேல் தான் நீங்கள் உடம்பை ஜாகிரதையாக பார்த்துக்கணும், ஏன்னா ரெகுலராக ஆஃபீஸ் போக மாட்டீங்க, எக்ஸசைஸே உங்களுக்கு இருக்காது, அதனால் ஒரு ஒரு வியாதியாக வர ஆரம்பிக்கும். இவங்களா சேர்த்து பயமுறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுடைய ஒரு கோல்டன் ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது, கோல்டன் ஈரா ஸ்டார்ட் ஆகுது. நான் ஒரு படி மேலே போய் சொல்லுவேன், நான் 60 வயசு மட்டும் நீங்கள் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிச்சு வச்சுருக்காங்க. உங்களுடைய உடம்புல 60 வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக முதிர்ச்சி தளர்ச்சி தெரிய ஆரம்பிக்கும், ஒரு சைக்கிள் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஸோ 60 வயசு வரைக்கும் நீங்கள் ஃபிட்டாக தான் இருக்க போறீங்க இல்லையா? யார் யாருக்கெல்லாம் முடிகிறதோ ஒரு 5 வருஷம் முன்னாடியே இந்த ரிட்டையர்மெண்ட்டை கொண்டு வந்துடுங்களேன், வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட், விருப்ப ஓய்வு பண்ணிடுங்களேன். ஸோ 5 வருஷமோ 3 வருஷமோ உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் விஷயம். சில பேருக்கு ஒரு திருப்தி வந்துடும், நான் நிறையா சம்பாதிச்சிட்டேன், நான் வேணுங்கிற பதவியை அனுபவிச்சிட்டேன், எனக்கு இது போரும் அப்படின்னு தோணும். அப்படி இருக்கிறவா கண்டிப்பாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய புதுசாக ஒரு உலகமே இருக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்ன போறேனாக்க, நான் என்னுடைய 54வது வயசுலேயே ஆக்டிவ் சர்வீஸ்லேருந்து நான் ரிட்டையர் ஆகிட்டேன். நான் ரிட்டையர் ஆன உடனே என்னுடைய ரெசிக்னேஷனை கொடுத்த உடனே என்னுடைய பிரசிடென்ட் ஆஃப் மை கம்பெனி கூப்பிட்டு எனக்கு கேட்டார், என்ன சமாஜம், கேஷுவலாக பேசியிருந்தோம். எதுக்கு, என்ன பண்ண போறீங்க? இல்லை, என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டர்லேயே எழுதியிருந்தேன், ஐ வாண்ட் டு பர்சியூ மை அதர் இன்ட்ரெஸ்ட் இன் லைஃப். எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு இருக்கு, அதெல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ வேலையில் இருந்தாலும் அது என்னால் செய்ய முடியல, அதுக்கான நேரம் இல்லை எனக்கு, அதனால அது செய்யணும். ரொம்ப பாராட்டினார். உங்களை மாதிரி டிசிஷன் என்னால் எடுக்க முடியும்னாலும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஐ விஷ் ஐ குட் டேக் அ டிசிஷன் லைக் யூ அப்படின்னாரு. எதுக்கு சொல்கிறேன்னாக்க, அதுக்கப்புறம் தான் நான் 54 வயசில் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன், நிறைய விஷயங்கள் கற்றுனேன். புதுசாக சைபர் செக்யூரிட்டினா என்னென்னு கற்றுனேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அதுக்கப்புறத்துலேருந்து ஆக்டிவாக இன்வால்வ் ஆகி கற்றுண்டு சில ஆர்கனைசேஷன்ஸில் அசோசியேட் ஆகி அங்கேருந்து நிறையா அங்கே இருக்கிற நிபுணர்களோடு சேர்ந்து படிக்க ஆரம்பித்து மற்றவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு ஓரளவுக்கு கற்றுனேன். அதுக்கப்புறம் நானே வீடியோலாம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனல் கூட ஆரம்பித்தேன். நிறைய ட்ராவல் பண்ணேன், ஒரு 10-12 ட்ராவல் பண்ணியிருப்பேன், 3-4 இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பெருமைக்கு சொல்லலை. ஏன்னு சொன்னேன்னா, அந்த உடம்புல எனர்ஜி இருக்கிற போது நீங்கள் தாராளமாக அதெல்லாம் பண்ணிடலாம், நிறைய கற்றுக்கலாம். இன்ஃபேக்ட் வயசானதுக்கப்புறம் என்ன சொல்கிறா, நிறைய பேர் சொல்கிறா, இந்த அல்சைமர்ஸ் வந்துடும், பார்க்கின்சன்ஸ் வந்துடும், அது இதுன்னு பயன்படுத்துகிறா. உங்கள் மைண்டை ஆக்டிவாக வச்சுனாக்க எந்த வியாதியும் உங்களுக்கு வராது. ஒன் ஆஃப் தி டிப்ஸ் என்ன கொடுக்குறான்னாக்க, உங்கள் மைண்ட் ஆக்டிவ் வச்சுக்கிறது, புதுசாக கற்றுக்கோங்க அப்படிங்கிறா. ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். என்னுடைய பெரிய கம்பெனின்னு நான் சொல்கிறது கம்ப்யூட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தபடியே உலகத்தை தொட முடியும், உலகத்தை எந்த பகுதி வேணாலும் தொட முடியும். கோவிட் வந்தபோது ரொம்ப ஈஸியாக சுலபமாக இது ப்ரூவ் ஆகிடுது. வீட்டுக்குள்ளே இருந்தபடியே கரிகாலேருந்து மருந்துலேருந்து உங்களுக்கு வேண்டிய தின்பண்டங்கள்லேருந்து எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணோம், தொடாமல் வாங்கிட்டோம், கையில் கேஷ் கொடுக்காம ஸ்டில் அவளுக்கு பேமெண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ வீட்டுக்குள்ளே இருந்தபடியே ஒரு சின்ன பொட்டியை வச்சுட்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடிஞ்சுது. இன்னும் ஒரு படி மேலே போய் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். முதல்ல இதெல்லாம் செய்யறது உங்களுக்கு முக்கியமாக என்ன வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும். அந்த ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறது என்னன்னாக்க, நீங்கள் செய்ய வேண்டியது நம்பர் 1 உடல் பயிற்சி, நடைப்பயிற்சி. முதல்ல வாக்கிங் மினிமம் 20 to 30 மினிட்ஸ் போக சொல்கிறாங்க. போனீங்கன்னா உங்கள் லிம்ஸ் எல்லாம் கை கால் முட்டு எல்லாம் ஓரளவு நல்லாயிருக்கும். தவிர யார் யாருக்கு முடியுமோ யோகா பயிற்சி செஞ்சாலும், உங்களுடைய மூச்சு பயிற்சி செஞ்சானாக்க உங்களுடைய லங்ஸ் எல்லாம் நல்லா சுத்தமாகறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. உடம்பை முதல்ல மெதுவாக வச்சுட்டு அப்புறம் அடுத்தா போல் மனசுக்கு வாங்க. மனசுக்கு வந்தீங்கன்னா புதுசாக இன்றைக்கி என்ன கற்றுக்கலாம், இது என்ன பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணினேன், இந்த கம்ப்யூட்டரில் போயிட்டு, ஸோ நான் எப்படி ஒரு லெட்டர் எழுதணும், நான் என்னுடைய வீட்டுக்கு வரவு செலவு கணக்கெல்லாம் நான் நோட்டில் எழுதிட்டு இருப்பேன். அது இதை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாமா, பண்ண முடிஞ்சுது என்னால்.
அனலைஸ் பண்ணலாமா? கடைசி இந்த 1 வருஷத்துக்குள்ள நம்ம என்ன செலவழிச்சிருக்கோம்? எங்கெங்கெல்லாம் செலவு ஜாஸ்தியா இருக்கு? இல்ல நம்ம சேமிப்பு எவ்வளோ பண்ணியிருக்கோம்? இதெல்லாம் எங்க எழுதி வைக்கிறது? சிம்பிள். ஒரு எம்எஸ் வேர்டுன்னு இருக்கு. ஒரு எக்ஸெல்னு இருக்கு. இத கத்துக்கலாம். நீங்க ஆன்லைன்ல போய் கத்துக்கலாம். ஃப்ரீயாவே கத்துக்கலாம் நீங்க. ஒன்லி திங் இஸ் நமக்கு இதுக்கு ஆர்வம் வேணும். அவ்வளோதான் விஷயம். இன்டர்நெட்ல போனோம்னாக்க கண்ட கண்ட குப்பைகளும் இருக்கும். அந்த குப்பைக்கு நடுவில் நிறைய மாணிக்கங்களும் இருக்கு உங்களுக்கு. நீங்க போய் யூடியூப்ல போனோம்னாக்க அருமையா இருக்கு. கத்துக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க போய் யூடியூப்ல போய் கத்துக்கலாம். கத்துக்கிறதுக்கான அதான் அவன் சொல்றாளே, உங்களுக்கு சின்ன ஒரு ஃபேன் எப்படி மாட்டணும், ஒரு ஃபியூஸ் பல்ப் எப்படி மாத்தணுங்கிறதுலேருந்து, அணுகுண்டு தயாரிக்கிறதுலேருந்து எல்லாமே அதில இருக்கு. இன்ஃபேக்ட் சில பேர் என்ன பண்றா, இதெல்லாம் பண்ணி பார்க்கக்கூடாது. தற்கொலை எப்படி பண்ணிக்கலாம்னு கேட்டுட்டு இருக்கா, பார்த்துட்டு இருக்கா அதில. எல்லாம் இருக்கு. களவும் கற்றுமற அவ்வளோதான். தெரிஞ்சுக்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் விஷயம். அந்த மாரி யூடியூப்ல போய் நிறைய பண்ணலாம். பாட்டு கேட்கலாம். நிறைய டிராவல் பண்ணலாம். டிராவல் பண்ணுறபோது உங்களுக்கு அனுபவங்கள் நிறைய வருது. அதை எழுதலாம். இப்போ என்ன ஆகுது எனக்கு நான் அதை பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் ஜாஸ்தியாகுது. நான் இதை பண்ணினாலும் இதை பாக்கி பேர்லாம் சொல்லணும். என்ன பண்ணலாம்? பிளாக் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் இங்கிலீஷில் எழுதுறப்ப நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு இது புரியல. என்னுடைய லாங்குவேஜே இல்லை இது. இங்கிலீஷில் புரியும். சரி தமிழ் எழுதுனேன்னு. தமிழ் எப்படி அடிக்கிறது? ஸோ திருப்பி திருப்பி தமிழ் பக்கம் பக்கமாக எழுத ஆரம்பிச்சேன்னா இது அடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் வந்து டிக்டேட் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். டிக்டேஷன் யூஸ் பண்ணலாம். டிக்டேஷன் பண்ண சொல்லிவிட்டு நானே இப்போ சொல்லிவிட்டு ஒரு பேரா நானே டிக்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். சப்போஸிங் பார்க்குற போது உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னா அதை பாட்டுக்கு கம்ப்யூட்டர் பாட்டுக்கு நீங்கள் பேச விட்டுடலாம். அது ரீட் லவுடுன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அது பாட்டுக்கு தமிழோ இங்கிலீஷோ என்ன லாங்குவேஜோ அதை படிக்கிறது. எவ்வளோ பெரிய கம்பெனியன் இது. ஸோ ரிட்டையர் ஆச்சுன்னாக்க வாழ்க்கை முடியலை, அப்போ தான் ஆரம்பிக்கிறது. நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த கோவிட் வந்தபோது நிறைய பேர் இந்த யுக்திகள்லாம் தெரியல. எப்படி ஆன்லைனில் போய் ஆர்டர் பண்ணோம், எப்படி ஆன்லைனில் பே பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணினேன், நிறைய பேர் முதியோர்கள்லாம் இருந்தாங்க. நான் என்ன பண்ணினேன், ஃப்ரீயாக கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் முதல்ல என்ன சொல்லிக் கொடுக்கலாம் ஆரம்பிச்சு. அப்புறம் பார்த்தா அவளுக்கு கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ண தெரியல. அப்புறம் கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறங்கிறத முதல்ல சொல்லிக் கொடுத்தேன். பேசிக், ரொம்ப ஹை லெவல்லாம் கிடையாது. பேசிக்காக எப்படி கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், எப்படி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும், ஃப்ரீ. இன்னும் கூட அந்த ஆஃபர் நான் ஓப்பனாகவே வச்சுருக்கேன். யார் யாருக்கெல்லாம் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கோ கண்டிப்பாக எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரீ பேசிக் கம்ப்யூட்டர் கிளாஸஸ் ஐ கேன் டேக் ஃபார் எனி ஒன் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட். ரொம்ப சுலபம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டர்நெட் பேங்கிங். பேங்க்குக்கு போகாமல் எல்லா சமாச்சாரத்தையும் பண்ணலாம். எல்லா பேமெண்ட்டையும் பண்ணலாம். உங்களுக்கு யாருக்கு தேவையோ அவளுக்கு கொடுக்கலாம். இன்டர்நெட் பேங்கிங் பண்ணலாம். மொபைல் பேங்கிங் இருக்குது. எல்லாருக்கும் மெயில் அனுப்பலாம். எல்லாருடைய குரூப்பில் டச்சில் இருக்கலாம். நாங்கள் சில நண்பர்கள்லாம் இருக்கோம். கிட்டத்தட்ட 50 வருஷமாக நாங்கள் ஒன்றா தான் அடிக்கடி மீட் பண்ணி பேசிட்டு இருப்போம். இந்த கோவிடுக்கு அப்புறம் மீட் பண்ணுறதில்ல. இப்போ என்ன பண்ணிட்டோம், ஆன்லைன் மீட். டெய்லி ராத்திரி ஒரு 8:30 மணிக்கு நாங்களே அதில் ஓப்பன் பண்ணிட்டோன்னாக்க யார் வேணுமோ அவள் ஜாயின் பண்ண. சில பேர் 2 பேர் வருவா, சில சமயம் 4 பேர் வருவா, சில சமயம் 5 பேர் வருவா, சில சமயம் 2 பேர் தான் இருப்பா. நீங்கள் பாட்டுக்கு ஒரு டீ கடை வாசல் நின்று பேசுகிற மாதிரி இதில் எல்லா விஷயத்தையும் பேசலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ், இந்த தொலைதூரங்கிறத சுருக்கிடுது. டெலிகம்யூனிகேஷனுங்கிறது என்ன ஆச்சு, டெலிகம்யூனிகேஷன் அர்த்தம் தொலைதூர கம்யூனிகேஷன் தான் அது. அது வந்து உங்களுடைய டிஸ்டன்ஸை சுருக்கிடுத்தது. இதை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கிங் லைஃப்பை எவ்வளோ என்ஜாய் பண்ணலோ அதை போல் குறைஞ்சது 2 பங்கு நீங்கள் இதை என்ஜாய் பண்ணலாம். நிறையா தெரிஞ்சுக்கலாம், படிக்கலாம், எழுதலாம், நடக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை பற்றி பயப்படாதீங்க. இன்ஃபேக்ட் அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் எப்போ வருமோன்னு ஆவலோடு இருங்க. நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டை அரவணைச்சிருந்தா அதுக்கு அதுக்கு மேலே ஒரு கதகதப்பை அது கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ தைரியமாக இருங்க.